போட்டிங்கிறது இந்த எலெக்ஷன்ல போட்டி உங்களுக்கு எங்களுக்கும் அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த எலெக்ஷன்ல போட்டி சமூக நீதிக்கும் சனாதனத்துக்கும் தான். அந்த சமூக நீதிக்கும் சனாதனத்துக்கும் தான் போட்டி. இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு, அந்த கட்சிக்கு இந்த கட்சிக்கும் எல்லாம் போட்டி இல்ல. உலகத்துல ரெண்டு சித்தாந்தம் தான் இருக்குது. அனைவருக்கும் எல்லாம் சமம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் இல்ல, எல்லாமே எனக்கு தாண்டா வேணுங்கிறது ஒரு சித்தாந்தம். எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு தான் போய் சேர வேண்டும் என்ற சித்தாந்தம் சனாதனம். குறிப்பிட்ட இடத்திற்கு போய் சேரக்கூடாது, அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்பதுதான் திராவிட சித்தாந்தம். அதுதான் சமூக நீதி சித்தாந்தம். அப்ப எப்படி பார்த்தாலும் இந்த சமூக நீதி சித்தாந்தம் தான் வெல்லும். சமூக நீதிங்கிறது சகோதரத்துவம், மதவாதத்துக்கும் சகோதரத்துவத்துக்கும் தான் போட்டி. போட்டி என்பது சமூக நீதிக்கும் இந்த மத யானைக்கும் நடுவில் நடக்கிறதா போட்டி. அரசியல்ல சாணக்கியத்தனம் வேறு, சாதுரியம் என்பது வேறு. சாணக்கியத்தனங்கிறது ஏமாத்தி ஆப்பிடிக்கிறது. சாதுரியம் என்பது நம் எதிரிகளை பயன்படுத்தி கொண்டு நம் லட்சியத்தை நிறைவேற்றுவது. அதைத்தான் பேரறிஞர் அண்ணா செய்தார். 1967 ராஜாஜியோட சுதந்திர கட்சியை கூட கூட்டு வச்சது சாமர்த்தியம், சாதுரியம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் கார் எங்க போச்சு? நேரா பெரியார பாக்குறதுக்கு போச்சு, ராஜாஜி பார்க்க போல. அவருக்கு கதவெல்லாம் திறந்து வச்சு உட்காந்துருக்காரு. அண்ணாதுரை, கலைஞர் அவர்கள், அண்ணா அவர்கள், நாவலர் அவர்கள், பேராசிரியர் அவர்கள் எல்லாரும் நம்மளைத்தான் பார்க்க வர போறாங்க அப்படின்ட்டு வண்டி நேரம் அங்க திருச்சிக்கு போயிடுச்சு. அதுதான் அரசியல் சாதுரியம் என்பது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆட்சியை பத்தி பேசுறதுன்னா சும்மா டயலாக் பேசி தப்பிச்சுக்க முடியாது. அப்படியெல்லாம் கூட்டணி வச்சு ஜெயிச்ச 1967 அண்ணா சொல்றாரு, இந்த வெற்றியை நான் பெரியாருக்கு காணிக்கையாக்குகிறேன். அப்ப பெரியார் அவர்கள் காமராஜருக்கு ஆதரவாகவும் திராவிட முன்னேற்றத்துக்கு எதிராகவும் செயல்பட்ட ஒரு காலகட்டம். அப்படி இருந்தும் கூட அவர் பெரியார் மேல் இந்த பற்றின் காரணமாக இந்த வெற்றியை நான் பெரியாருக்கு காணிக்கையாக்குகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த திராவிட மாடல் என்பதுதான் உங்களை எல்லாத்திலிருந்தும் காப்பாற்ற விஷயம். இல்லாட்டி இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னா, தமிழ்நாட்டை ஒரு அயோத்தியாக மாற்றுவதற்கான சகனித்தனம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் திருப்பரங்குன்றத்தில் நடக்கும் சகனித்தனம் என்பது. அதுதான். அதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அனைவருக்குமான கல்வி, அனைவருக்குமான வேலை வாய்ப்பு, ஆண் பெண் சமம் என்ற சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருவதுதான். ஏன்னா அருள்மொழி தோழர் அவர்கள் சொன்னதுனால ஒரு கட்டத்துல வளர்ச்சி பண்ணி இந்த 5 வருஷத்துல ஒரு விஷயம் நடந்திருக்குது பாருங்க. அந்த விஷயம் அப்படியே தொடரணும் அப்படின்னா, இந்த ஆட்சி அப்படியே தொடர்ந்தால்தான் அந்த திட்டங்கள் எல்லாம் மிக சிறப்பாக வெற்றி அடையும். அதற்கு மிகப்பெரிய அளவில் போர்ப்படை தளபதிகளாக நமது தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோடு இருக்கும் மிகப்பெரிய தளபதிகள் என்னுடைய அன்பு தம்பி ஆர் ஆசா போன்றவர்கள். அறநிலையத்துறையை ஆட்டையை போட நினைத்தவர்கள் காப்பாற்றி வைத்திருக்கிறவர் நம்ம தம்பி மாண்புமிகு அமைச்சர் பி சேகர் பாபு அவர்கள். நான் எம்ஜிஆர் ரசிகனா இருக்கேன்னு சொல்றேன். மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் ஒரு படம் நடிச்சார் அவர் கடைசியா. அது மாதிரி அறநிலையை மீட்ட சுந்தரபாண்டியன் நம்ம சேகர் பாபு தான். இல்லாட்டி அறநிலையத்துறை வேற எங்கேயோ போயிருக்கும். ஏன்னா திமுக நம்மளுக்கு தனி மனித நம்பிக்கை எழுந்து வெளியே அந்த திராவிட சித்தாந்தத்திற்குள் செயல்படும் போது அனைவருக்குமான விஷயமும் அனைவருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதான். ஆகவே இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று திமுக காரனாகல்ல, தமிழனாகல்ல, தமிழ்நாட்டில் வாழும் ஒரு சாதாரண மனிதனாக ஆசைப்படுகிறேன். மீண்டும் சொல்கிறேன், நான் அவருடைய ரசிகனாக இருப்பதால் அவருடைய பாடலை பாடி முடிக்கிறேன். உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே நல்லவரெல்லாம் நலம் பெறுவார் என்ற நம்பிக்கை பிறக்கிறது. இவர் வர வேண்டும். எவர்? நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்று ஆசை துடிக்கிறது. பொதுவாகவே நல்லா பாட வராது. இன்னைக்கு தொண்டை வேற கட்டிட்டு இருக்குது. பாடல் முக்கியம் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு குரல் முக்கியம் அல்ல, கொள்கைதான் முக்கியம் என்பதனால் தைரியமாக அந்த பாடலை பாடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.